பெஸ்ட் ஃபாரெக்ஸ் புரோக்கர்னா அது டூஇன்எஃப்எக்ஸ் தான். டூஇன்எஃப்எக்ஸில் ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். யூஎஸ்டிடி, பிட்காயின் மாதிரி கிரிப்டோ பேமெண்ட் மெத்தட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் டூஇன்எஃப்எக்ஸில் டெபாசிட் பண்ணிக்கலாம். டூஇன்எஃப்எக்ஸ் ஒரு ரெகுலேட்டட் புரோக்கர். டூஇன்எஃப்எக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை செக் பண்ணுங்கள். ஹவு டு ஓப்பன் அக்கௌண்ட் இன் டூஇன்எஃப்எக்ஸ். வெல்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம டூஇன்எஃப்எக்ஸில் எப்படி ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு, டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ. முதல்ல உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி டூஇன்எஃப்எக்ஸ்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணனே வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க லாகின் அண்ட் கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்கும். நம்ம முதல் முறையாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுனால கிரியேட் நியூ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்க யூசர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்க வாட்ஸ்அப் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்க மெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி என்டர் பண்ணதும் சென்ட் ஓடிபியை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க மெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு ஓடிபி வந்திருக்கும். இந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க என்டர் பண்ண ஓடிபி கரெக்டா இருந்தா கிரீன் கலர்ல பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும். அடுத்ததா உங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது இந்த கிரைட்டீரியாஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி செட் பண்ணுங்க. 8 to 15 கேரக்டர்ஸ்ல இருக்கணும். ஒரு லெட்டர் ஆச்சு அப்பர் இல்லைன்னா லோவர் கேஸ்ல இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன்னாவது நம்பரா இருக்கணும். அண்ட் ஒன் ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த எல்லா கிரைட்டீரியாஸும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி உங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே என்டர் பண்ண பாஸ்வேர்டை திரும்பி இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணி முடிச்சனே கண்டினியூ கொடுத்துக்கோங்க. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். லாகின் பண்ணனே உங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ண யூசர் நேம் காட்டியிருப்பாங்க. இங்கே உங்கள் அக்கௌண்ட் ஐடி, உங்கள் அக்கௌண்ட் என்ன இதில் இருக்கு, ரியலா இல்லை டெமோவா இருக்கான்னு. அடுத்ததா கேஒய்சியோட ஸ்டேட்டஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நாட் வெரிஃபைட்னு. வித்ட்ரா அண்ட் டெபாசிட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கேஒய்சி கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க கூட பாருங்க, கேஒய்சி ஸ்டேட்டஸ் நாட் வெரிஃபைட் இருக்கும். இங்க நம்ம வெரிஃபை பண்றதுக்கு கேஒய்சி எப்படி பண்றதுன்னு முதல்ல பார்ப்போம். ஸோ இங்க மொத்தமா 2 டாக்குமெண்ட் கேட்டிருப்பாங்க. இது ரெண்டத்தையும் நம்ம சப்மிட் பண்ண அப்புறம் தான் நம்ம கேஒய்சி வெரிஃபை ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. இங்க டாக்குமெண்ட் டைப்பும் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆதார் கார்டு, டிரைவர்ஸ் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி அண்ட் பாஸ்போர்ட் மாதிரி. இதுல நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆதார் கார்டு சூஸ் பண்றோம்னா உங்க ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் சைடு இமேஜும் பேக் சைடு இமேஜும் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதை சப்மிட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இங்க பேங்க் டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதுலயும் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ்னு. இப்போ நம்ம பேங்கோட பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் செலக்ட் பண்ணோம்னா நம்ம பேங்க் ப்ரூஃபா பேங்கோட பாஸ்புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதையும் நீங்க இங்க அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ நீங்க அந்த 3 இமேஜும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் கேஒய்சியை வெரிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் உங்கள் கேஒய்சி வெரிஃபை ஆனதும் இந்த இடத்துல உங்களுக்கு கேஒய்சி ஸ்டேட்டஸ்ல வெரிஃபைட்னு காட்டும். இப்போ நான் என்னோட அக்கௌண்ட்டை காட்டுறேன். அந்த அக்கௌண்ட்ல கேஒய்சி ஸ்டேட்டஸ் வெரிஃபைட் இருக்கும் பாருங்க. ஸோ இதுதான் நம்மளோட ரியல் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா கேஒய்சி ஸ்டேட்டஸ் வெரிஃபைட்னு இருக்கும். ஸோ நம்ம இந்த அக்கௌண்ட்ல கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்ஸையும் வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ கேஒய்சி ஸ்டேட்டஸ் வெரிஃபை ஆன அப்புறம் நீங்க டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெபாசிட் எப்படி பண்ணணுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க டெபாசிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மொத்தமா 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு USDT யூஸ் பண்ணி, இன்னொன்னு UPI யூஸ் பண்ணி, இன்னொன்று பிட்காயின் யூஸ் பண்ணி. யூஎஸ்டிடியும் பிட்காயினும் ஒரே மாதிரி தான். ரெண்டுமே கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் மூலமா வரும். யூஎஸ்டிடியில் 3 நெட்வொர்க் கொடுத்துருப்பாங்க, BEP20, TRC20 அண்ட் ERC20ன்னு. ஸோ இப்போ நீங்கள் USDT மூலமா எப்படி டெபாசிட் பண்ணணும்னு பார்க்கலாம். நீங்கள் USDT கிளிக் பண்ணனே இங்கே ஒரு QR கோடும் இங்கே அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் உங்கள் மணியை டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல முதல்ல எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறோன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு $100 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். இங்கே USDT நீங்க டெபாசிட் பண்றது எவ்வளவு USD ரிசீவ் ஆகும்னு காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல உங்க டிரான்சாக்ஷன் ஹேஷ்ங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, நீங்க பினான்ஸ்ல இருந்து இந்த அட்ரஸுக்கு டெபாசிட் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன்ல ஒரு ஐடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டிரான்சாக்ஷன் ஐடின்னு. அந்த ஐடியை நீங்க எங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதை என்டர் பண்ண அப்புறமா பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட், நீங்க பே பண்ணதோட ஸ்கிரீன்ஷாட்டை ப்ரூஃபா இங்க அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை இங்க நீங்க அப்லோட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணோன்னே நீங்க டெபாசிட்ன்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கணும். டெபாசிட் பட்டனை கிளிக் பண்ணனே உங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆயிரும். நீங்க மினிமம் டெபாசிட்டா வெறும் $10 இருந்தே இதுல டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி பண்ண டெபாசிட்ஸை உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இதுதான் நம்ம ரீசெண்டா பண்ண டெபாசிட்ஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம டெபாசிட் பண்ண எல்லா அமௌண்ட்டுமே எந்தவித இஷ்யூஸும் இல்லாம கம்ப்ளீட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ UPI மூலமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். UPI டெபாசிட்டுக்கு அதே மாதிரி QRும்
யூபிஐ ஐடியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் கிரிப்டோவில் அட்ரஸ்க்கு அனுப்புன மாதிரி இந்த யூபிஐ ஐடி இல்லைனா இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு டெபாசிட் பண்ண போறீங்கன்னு மென்ஷன் பண்ணணும் ருபீஸில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 10,000 ருபீஸ்னு என்டர் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு 10,000 ருபீஸ் என்டர் பண்ணீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 111.11 USD ரிசீவ் ஆகும். அதே மாதிரி உங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது கீழே ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க, யூடிஆர் ஐடின்னு. அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் பே பண்ணதோட ஸ்க்ரீன்ஷாட் அந்த ப்ரூஃபையும் இந்த இடத்துல ஆட் பண்ணி டெபாசிட் பட்டன்ல கிளிக் பண்ணிக்கணும். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் USDல ரிசீவ் ஆயிரும். ஸோ இப்போ வித்ட்ராவல் எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். வித்ட்ராவலுக்கு முதல்ல இந்த வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு 3 டைப் ஆஃப் மெத்தட் இருக்கும் இதில் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஒன்று கிரிப்டோ மூலியமா USDT அண்ட் பிட்காயினுக்கு, யூபிஐ மூலியமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலியமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரிப்டோ மூலியமா எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த USDT கிளிக் பண்ணிப்போம். இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ USDT வித்ட்ரா பண்ண போறீங்கன்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து 10 USDT, அதாவது 10 USDT இல்லை அதுக்கு மேலே தான் உங்களால் வித்ட்ராவல் பண்ண முடியும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு $100 என்டர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்க USDT BEP20 அட்ரஸை கேட்டிருப்பாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, பினான்ஸ் உடைய அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ண போறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்ரஸுக்கு தான் நீங்க அமௌண்ட் வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்க மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அந்த அட்ரஸ் என்டர் பண்ண அப்புறமா நீங்க பினான்ஸ்லயே உங்களுக்கு QR கோடும் கொடுத்துருப்பாங்க. அட்ரஸும் QR கோடும், அந்த QR கோடை இங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா UPI மூலமா எப்படி வித்ட்ரா பண்றதுன்னு பார்க்கலாம். எவ்வளவு அமௌண்ட்டை நீங்க வித்ட்ரா பண்ண போறீங்கன்னு நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. மினிமம் 10 USD இருக்கணும். அதே மாதிரி இங்க UPI ஐடி கேட்டிருப்பாங்க. எந்த UPI ஐடிக்கு நீங்க வித்ட்ரா பண்ணணும்னு அந்த UPI ஐடி இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்க UPI ஐடியோட QR கோடை டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க வித்ட்ரா பட்டன் கிளிக் பண்ணனே நீங்க மென்ஷன் பண்ணியிருந்த UPI ஐடிக்கு உங்கள் அமௌண்ட் ரிசீவ் ஆகிடும். ஸோ நம்ம ரீசெண்டாக பண்ண வித்ட்ராவல்ஸை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க. ஸோ இதுதான் நம்ம பண்ண ரீசெண்டான வித்ட்ராவல்ஸ். இங்கேயும் எல்லா ஸ்டேட்டஸுமே கம்ப்ளீட்டடாக இருக்கு பாருங்க. எந்தவித இஷ்யூஸும் இல்லாமல் எனக்கு வித்ட்ராவல் வந்திருக்கு. USDT மூலமா நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம டூயின்எஃப்எக்ஸில் KYC எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம பினான்ஸில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி KYC ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.